டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றிவாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். இப்போ அதுலேருந்து ஒரு 7 கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியுதா பாருங்கள். வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மெல்லின உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? இடையின உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள மொத்த குறில் எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள மொத்த நெடில் எழுத்துக்கள் எத்தனை? மெல்லின உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். அந்த 2.5 திருக்குறள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இயல் 2.5 திருக்குறள். இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதுதான் நமக்கு முதல் திருக்குறள். ஓகேங்களா? இதில் என்ன அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, எடுத்துக்காட்டு உவமை அணி. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன, அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இதை திருக்குறள். இதில் எந்த அணி இடம்பெறுது அப்படின்றத உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த புக்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அணிகள் ஃபுல்லாக தொகுத்து கொடுத்துருப்போம். பாருங்களேன். இப்போ திருக்குறள் பற்றி திருக்குறள் நகைச்சுவை, திருக்குறள் உரை விளக்கம், திருக்குறள் கதைகள், திருக்குறள் நமக்கு அந்த இடத்துலையும் படிக்கும்போது கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பின்னாடி புக்கில் ஒரே பேஜில் இதை பாக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், எந்தெந்த அணி ஃபுல்லாக புக்கில் இடம்பெற்றிருக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற அணிகளை ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே இடத்துல என்ன பண்ணிட்டோம், தொகுத்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட அணியும் இதில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அணிகள் ஃபுல்லாக ஒரே இடத்துல கொடுத்துட்டோம். அதனால் நீங்கள் அங்கங்கேயும் போய் எதை படித்தோம் எதை படிக்கல அப்படின்னு நமக்கு குழப்பம் இல்லாமல் நீங்கள் ஒரே இடத்துல இதை படிச்சுக்கலாம்ப்பா. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த திருக்குறள் பார்க்கலாம். இதுதான் நமக்கு இப்போ எப்படிலாம் திருக்குறளில் கேள்வி கேட்டிருக்காங்கன்றது பாருங்கள். உங்களுக்கே தெரியுது, இப்போ யூனிட் 8, 9 வந்ததுக்கப்புறம் திருக்குறளில் அதிகமான கேள்விகள் இடம்பெறுது. அப்போ உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு கேள்வி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த பொருளை படிங்க. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன, அதுபோல இந்த இடத்துல நமக்கு பொருள் வருது இல்லைங்களா? அதுபோலன்னு வந்தால் என்னதுங்க, மறைஞ்சு வந்திருக்கு. இதில் வெளிப்படையாக வரலை. இதில் போல என்ற சொல் வெளிப்படையாக வரலை, மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் இது எடுத்துக்காட்டு உவமை அணி. போலன்றது வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி. ஓகேங்களா? அடுத்த குறள் பாருங்கள். வெண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்கள் வருத்தும். இந்த மாதிரி நம்ம திருக்குறள் படிக்கணும், அதுக்கான பொருள் படிக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கேள்வி 2023 கேட்டிருக்காங்க. மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இப்போ இந்த திருக்குறள் பாருங்கள். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம். இதுதான் நமக்கு ஆன்சராக வருது. அப்போ திருக்குறள் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும், அதனுடைய பொருள் படித்தே தரணும். படித்து அதில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இப்போ திருக்குறள்லேருந்து நமக்கு 5+ கேள்விகள் தான் வருது. நமக்கு தமிழ்லையும் வருது, ஜிகேவிலே 2, 3, 4 கேள்விகள் வரைக்கும் கூட இடம்பெறுது. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். திருக்குறள் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ரெட்லேயே உங்களுக்கு புக்கில் இந்த மாதிரி தெளிவாகவே கொடுத்துருப்பேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. சரி, இதில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அன்பிலார். இப்போ அன்பிலார்ன்றதுக்கப்புறம் அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம மேட்ச் ஃபாலோயிங் பண்ணணும். இப்போ திருக்குறள் பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அதுதான் அடுத்த வரி வருது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். பாருங்கள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். இது மாறி மாறி இருக்கும். நம்ம இப்போ படிக்கிறதுக்காக நேரடியாக இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்களேன், இது ஒரே திருக்குறள். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அப்போ ஒரு திருக்குறளை வச்சு அப்படியே அவங்க பொறுத்துக்கீழே கேட்குறாங்க. அடுத்தது பாருங்களேன், அன்பின் வழியது உயர்நிலை. இந்த கேள்வி பாருங்கள், அன்பின் வழியது உயர்நிலை. அந்த மாதிரி அடுத்த வார்த்தையை மேக்ஸ் ஃபாலோயிங்கில் கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. 2013 கேட்கப்பட்ட கேள்விங்க இது. ஓகேங்களா? இந்த மாதிரி திருக்குறளை வச்சு அவங்க இந்த மாதிரிலாம் ஆக்குறாங்க. அப்போ திருக்குறளை நம்ம தெளிவாக படித்து தான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் எடுத்துங்க. அந்த 10 திருக்குறளை இந்த மாதிரி டெப்த்தாக படிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம 98 மார்க் கண்டிப்பாக தமிழில் எடுக்க முடியும். நம்ம ஃபாஸ்ட்டாக போய் வேகமாக சீக்கிரம் படிக்கணும் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த குரூப் 4க்கு இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நிதானமாக படிங்க. ஓகேங்களா? ரைட். அகத்துறுப்பு என்பதன் பொருள் என்ன? பல், இதயம், மனத்தின் உறுப்பு, அன்பு, வயிறு. இப்போ இந்த திருக்குறளை தான் இந்த கேட்டிருக்காங்க. பாருங்கள், உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும்? அப்படின்னா அது இங்கே பாருங்கள், மனம், அகத்துனாந்து மனம், மனத்து உறுப்பாகிய அன்பு. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாகிடும். இப்படி தான் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த திருக்குறளை பொருந்தாததை கண்டறிகன்னு கேட்குறாங்க. பொருந்தாதவற்றை சுட்டுக. 2014 கேட்கப்பட்ட கேள்வி. நாடு இனிய சொலின் இனிய உளவாக இன்னாத கூறல், காயும் ஒரு நாள் கனியாகும், பண்பின் தலைப்பிரியா சொல். இப்போ பார்த்தீங்கன்னா காயும் ஒரு நாள் கனியாகும், இதுதான் பொருந்தாதது. ஏன்னா அந்த காயும் ஒரு நாள் கனியாகும்ன்றது பட்டுக்கோட்டையினுடைய பாடல் வரி. மீதி 3மே திருக்குறளுடைய வரி. அப்போ திருக்குறள் எந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்றதை அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிங்க, போதுமானது. ஓகேங்களா? தெளிவாக படிங்க, ஆழமாக படிங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அந்த அறநூல்கள் 11 கீழ்கணக்கில் மொத்தம் 11 நூல்கள் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல் 1 அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு தரவாக ஆகிட்டு இருக்கணும். அகநூல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ரைட். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எண்ணி துணிக கருமம் என கூறியவர் வள்ளுவர். ஓகேங்களா? அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள், திருக்குறளை பற்றி எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, எங்கெங்கெல்லாம் அந்த அதிகாரங்கள் இருக்கோ அது சம்மந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் அங்கங்கே நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுதான் அந்த புத்தகத்தோடைய சிறப்பு. இப்போ நூல்வெளி, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். பிறப்பு கிமு 31ஆம் ஆண்டு. இந்த இடத்துல கொஞ்சம் படிக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. இந்த இடத்துல கிமு 31ஆம் ஆண்டுன்னு சொல்லணுமே தவிர 31ஆம் நூற்றாண்டுன்னு கூட நம்ம மறந்து சொல்லிடக்கூடாது. நம்ம எக்ஸாம் ஆப்ஷனில் 31ஆம் நூற்றாண்டு கொடுப்பாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே. நம்ம அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நூற்றாண்டு 31ஆம் நூற்றாண்டுனா அது சிந்துச்சமண நாகரிகத்துக்கிட்ட போயிடும். ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது 1ஆம் நூற்றாண்டை குறிக்கும், கிமு 1ஆம் நூற்றாண்டை தான் குறிக்கும், கிமு 31ஆம் ஆண்டுன்றது. அதனால் இந்த இடம் ரொம்ப கவனமாக படிக்கணும். படிக்கும்போது ஆழமாக பதிவாகிற அளவுக்கு படிக்கணும். ஓகேங்களா? எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் வள்ளுவர். ஓகேங்களா? அவருடைய வேறு பெயர்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். தேவர், நாயனார், வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதார், பெருநாவலர், பொய்யாமொழி புலவர், மாதன பங்கி, முதற்பாவலர், நான்முகனார். இதெல்லாம் வள்ளுவர் அழைக்கப்படுகின்ற வேறு பெயர்கள். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை உடையது. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இயல்கள் இருக்குன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு இயல்லையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் மனப்பாடமே பண்ணாத அளவுக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதனால் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த பதின்மர் 18 இருக்கு. இந்த பதின்மர் இருக்காங்க இல்லைங்களா, 10 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியவங்க 10 பேர். அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி நம்ம சொல்லித்தரேன். தர்மர், தாமத்தர், திருமலையர், பரிதி, பரிமேலழகர். அதெல்லாம் உங்களுக்கு 10ஐயும் நான் ஈஸியாக ஒப்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை எனும் வகையில் விளங்குகிறது என கூறியவர் பாரதிதாசன். இந்த கேள்வி 2014 கேட்டிருக்காங்க. இப்படி திருக்குறள் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அந்தந்த இடத்துலையும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு அதிகாரத்துலையும் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை அந்தந்த அதிகாரத்தில் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மதிப்பீடுலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதில் எந்த கேள்வி கேட்கப்பட்டது? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய பண்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இக்குறளில் என்பு என்பது எதை குறிக்கிறது? எலும்பை குறிக்கிறது. 2019 கேட்கப்பட்ட கேள்வி. அதுக்கடுத்து ரியோடி நகரில் மாற்றுத்திறனாளியான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. இதில் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கடல் பறந்து விரிந்து இருப்பதால் பறவை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது காரணப்பெயர். படிக்கும்போதே நீங்கள் படிச்சுக்கணும். பறவை என்பது காரணப்பெயர். இடுகுறி பெயரா காரணப்பெயரான்னு கேட்டால் இது காரணத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கு. கடல் பறந்து விரிந்து இருக்கிறதுனால இந்த பறவை என்ற சொல் ஒரு காரணப்பெயர்.
இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போதே இங்கே பார்த்துக்கங்க, ஒவ்வொரு இடத்துலையும் தெளிவாக படிச்சிருங்க. புல் என்பதன் பொருள் பறவை. ஓகேங்களா? கடலை குறிக்க 200க்கும் மேற்பட்ட சொற்கள் உள்ளன. இதுதான் நமக்கு இயல் 2.5ல் திருக்குறளை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அதனுடைய இலக்கணம் பாருங்கள். 2.5ல் இதுதான் 2வது இயலில் இருக்கிற இலக்கணம். ஓகேங்களா? முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, சார்பெழுத்து. இந்த முதல் எழுத்துக்கள் எது வரும்னா, இந்த உயிரெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆக மொத்தம் இந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து சார்பெழுத்து. இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு சார்பெழுத்து என்ற பெயர். ஓகேங்களா? முதல் எழுத்தை சார்ந்து தான் வரும் சார்பெழுத்து. நல்லா கவனிங்க. தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும். எழுத்துன்னா இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். எழுத்து அப்படின்னா முதல் எழுத்து, சார்பெழுத்து. அதுவே இந்த பக்கத்தில் வாங்க. தமிழ் உள்ள எண்கள்னு கேட்டால் ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல். இதுதான் நம்ம தெளிவாக சொல்லணும். இந்த தமிழ் உள்ள எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 247ன்னு சொல்லிடுறாங்க. அது எழுத்துக்கள். தமிழ் உள்ள எழுத்துக்கள்னு கேள்வி கேட்டால் தான் 247 நீங்கள் சொல்லணும். தமிழ் உள்ள எண்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நல்லா கவனமாக படிங்க. தமிழ் உள்ள எண்கள் ஒருமை பன்மை. ஓகேங்களா? தமிழ் உள்ள எழுத்துக்கள்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லலாம், 247 எழுத்துக்கள்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு சொல்லும் எப்படி கேட்கப்பட்டிருக்குன்றதை நீங்கள் நல்லா கவனமாக உள்வாங்கி படிங்கப்பா. அடுத்தது பாருங்கள். இந்த உயிரெழுத்துக்கள் எத்தனை 2022 தகுதி தேர்வில் கேட்டதுனால அதை சிம்பிளான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதல் எழுத்து, மூளை எழுத்து, முதன்மையான எழுத்து, அடிப்படை எழுத்து, தனித்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள், இப்படிலாம் கூட அதை அழைப்பாங்க. ரைட். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பவை முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா? இந்த முதல் எழுத்துக்கள் என்ன பண்ணுது, உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குது. ஓகேங்களா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் 10. உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய, லுகரம், குற்றிய, லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ ஔகார குறுக்கம் எந்த வகை எழுத்து அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சார்பெழுத்துன்னு சொல்லணும். ஒற்றளபடை எந்த வகை எழுத்து அப்படின்னா சார்பெழுத்து சொல்லணும். இந்த 10 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எந்த வகை எழுத்துன்னு கேட்டால் சார்பெழுத்துன்னு சொல்லணும்ப்பா. ஓகேங்களா? இப்போ இந்த உயிர்மையெல்லாம் போன கிளாஸில் நம்ம தெளிவாக பார்த்தோம். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றின. அப்போ உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 216. ஓகேங்களா? உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யையும் உயிரையும் சார்ந்ததாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கான்னு ஒரு லெட்டர் எழுதுகிறோம். இந்த கா இதுதான் உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்தில் என்ன இருக்குது, மெய்யும் இருக்குது, உயிரெழுத்தும் இருக்குது. இந்த மெய்யெழுத்து இந்த கா என்பது எதை சார்ந்திருக்கும், மெய்யெழுத்தை சார்ந்திருக்கும். வரி வடிவம் என்பது மெய்யெழுத்தை சார்ந்திருக்கும். ஒளி வடிவம் என்பது உயிரெழுத்தை சார்ந்திருக்கும். இப்போ நான் கா, இது வந்து குறில் எழுத்து. இதுவே துணைக்கால் போட்டால் அது கா, இது வந்து நெடில் எழுத்து. அப்போது கால அளவு நீட்டிக்குது இல்லைங்களா, கா குறில், கா நெடில், அந்த நேரம் வருது இல்லைங்களா சவுண்டு, எவ்வளோ நேரம் அதை நம்ம நீட்டி ஒலிக்கிறோம், அதுதான் எதை ஒத்து இருக்கும், உயிரெழுத்தை ஒத்து இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மை எழுத்து ஒலிக்கும் கால அளவு, இந்த இடத்துல நல்லா கவனமாக படிங்க. கால அளவுன்னு இருக்கு இல்லையா, அது அந்த கால அளவு எதை ஒத்திருக்கும், உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இந்த இடத்துல வரி வடிவம் என்பது மெய்யெழுத்தையும், கால அளவு உயிரெழுத்தையும் ஒத்திருக்கும். ஓகே. அடுத்தது ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம், அடுப்பெழுத்து, கேடயம். அப்போ அந்த ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். நுட்பமான ஒலிப்பு முனையை கொண்டது ஆயுத எழுத்து. இந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, நுட்பமான ஒலிப்பு முனைன்னா ஆயுத எழுத்து. அதுவே தமிழின் சிறப்பெழுத்து அப்படின்னா ழ. தமிழின் சிறப்பெழுத்துன்னு கேட்குறாங்கன்னா என்ன சொல்லணும்ப்பா, ழ. அப்போ சிறப்பெழுத்து கேட்டால் என்ன சொல்கிறது, ஓகேங்களா? நுட்பமான ஒலிப்பு அப்படின்னு கேட்டால் எதை ஆன்சராக சொல்கிறது, ஆயுத எழுத்து. ஓகேங்களா? அப்போ நுட்பமானன்னா ஆயுத எழுத்து, சிறப்பெழுத்துன்னு ழ. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வருவது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எப்போதுமே நடுவில் தான்ப்பா வரும், முதலிலோ கடைசியிலோ வரவே வராது. சொல்லின் இடையில் மட்டும் ஆயுத எழுத்து வரும். ஆயுத எழுத்து எப்போதும் தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து. ஓகேங்களா? இவ்வளோ தான் நமக்கு இயல் 2ல் இருக்குது. இது மாதிரி ஒரு கேள்வியும் நல்லா டெப்த்தாக புரிஞ்சு படிங்க. ஏன்னா தமிழுக்கு 100 மார்க் இருக்குது.
உங்களுக்கு இன்னும் குரூப் 4க்கு 1 இயர் இருக்குது. இந்த மாதிரி நிதானமாக படிங்க. சும்மா ஒரு அரை மணி நேரம் தமிழ் படிங்க, போதுமானது. வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் மற்றது மேக்ஸ் பார்க்கலாம், ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், ஜியாகிரஃபி பார்க்கலாம், ஜிகேவை மீதி பார்த்துங்க. அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு இப்போலேருந்தே நீங்கள் தமிழ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி சிறுக பாருங்கள். எப்படி ஒரு டேமில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அந்த டேம் நிரம்புதோ, அதேமாதிரி நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தெளிவாக படிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.